கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர் எல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளிங்கள். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம். ஐயோ, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. டேய் இந்தாடா, இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூச்சு விட முடியல பண்ணாடுகளா. டேய் உங்களை நம்பியெல்லாம் நான் கட்சியில் எடுத்து பாடுறா. என்னைய ஒருபோதும் முதலமைச்சர் ஆக முடியாது. முதலையா வேணா ஆகலாம். பணம் இருக்கு, கோடி கோடிக்கா 2000 கோடி 1000 கோடி இருக்கு, செலவு பண்ணு. சரி, அம்மா உணவகம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. ஐயா கேப்டன் எப்போ பார்த்தாலும் 12 மணிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் உன்னால ஏன் இந்த சென்னையில் வந்து உன்னால ஏன் ஒரு 6 பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஏன் சாப்பாடு போட முடியல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மதுரையில கொள்ள கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா ஆக்ஷனும் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாமா மச்சான். ஓகே, நம்ம கூட மடக்கு ஊதிக்கிட்டு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். உங்க நோக்கம் என்ன சொல்லுங்க. உங்க கட்சிக்கு மடக்கு ஊதி சின்னம் கிடைச்சதுல நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த தேர்தல்ல உங்க கட்சியோட முக்கிய கொள்கையா நீங்க எதை சொல்லி விட்டு கேட்க போறீங்க? மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியா என்ன சொல்ல போறீங்க? உங்க தலைவரால தமிழ்நாட்டை திறமையா ஆட்சி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல்ல நீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துருவீங்க நம்புறீங்களா? கரூர்ல உங்களால 40 பேர் அநியாயமா உயிர் விட்டாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் விசில் மட்டும் அடிக்கிறீங்களா? இதுக்கு மேல கேக்குறது வேஸ்ட், முடிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கேள்வி கேக்குறேன். குருவின்னு ஒரு படம் எடுத்தீங்க எங்க தலைவரை வச்சு, அப்ப அவரு சினிமாக்காரன்னு உங்களுக்கு தெரியலையா? சன் பிக்சரை வச்சு பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்தீங்க, அப்ப அவர் வந்து உங்களுக்கு சினிமாக்காரன்னு தெரியலையா? இப்ப எதிர்த்து உங்களுக்கு கேள்வி கேட்டா அவர் சினிமாக்காரரு, கூத்தாடி, பிஜேபி இயக்குது, ஆர்எஸ்எஸ் இயக்குது. நானும் இப்ப இந்த இன்டர்வியூல கடைசியில் அங்கதான் வந்து நின்றுப்பேன். நீங்க எல்லா கேள்விக்கு இப்படியே பதில் சொல்றீங்கன்னா கடைசியில் என்கிட்டயும் கையில வேற எதுவும் கிடையாது. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சங்கி, நீங்க ஒரு பிஜேபி சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? பிஜேபி உங்களுடைய கொள்கை எதிரினே சொல்லிட்டமே. பிஜேபி சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். சொல்லிட்டமே, அது உங்க இஷ்டம். நீங்க பிஜேபின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறது எங்க இஷ்டம். மாநாடு எப்படி இருக்கு? வெறித்தனமாக இருக்கு. எதுக்குடா வந்திய? வாடா விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, தூக்க வர மாட்டேங்குது. டிவிக்க தளபதி. நாங்க கோயம்புத்தூர் 88வது வார்டுல இருந்து வந்திருந்தோம். தளபதியை பார்க்க வந்திருந்தோம். நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு, எஸ்பெஷலி டிஎம்கே. கடிச்சிடாத. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து ஒரு என்ன சொல்லியிருந்தாரு? சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணாரு அந்த தம்பி? எந்த தப்பும் பண்ணலன்னா ஏன் அவன் போலீஸ பார்த்து ஓடணும்? ஓடனா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? கிரிக்கெட்ல பார பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க, ஃபுட்பால்ல கோல் போடுறதுக்கு ஓடுறாங்க, அவங்கள எல்லாம் பிடிப்பீங்களா? முட்டாள்தனமா பேசாதீங்க. அது அபலிஷ்டமா. ஓடுவாரு, ஆடுவாரு, என்ன வேணாலும் செய்வாரு. போலீஸ் துரத்துறதுக்காக ஓடினாருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணீங்களே, அவரை பிடிக்கிறதுக்காக உங்க போலீஸ் ஓடிச்ச.
போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லுவீங்க, நான் அப்படித்தாமா பேசுவேன். கொரோனா டைம்ல இவர் எங்க போனாரு? இல்ல எங்க போனாருன்னு பயில்ஸ் எல்லாம் மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. கொஞ்சமாவது அதெல்லாம் புரட்டி போறங்க டியர். என் பக்கத்துல நீ உட்கார்ந்து இருக்கும் போது வேற எதையாவது பார்க்க எனக்கு நேரம் இருக்குமா டார்லிங்? போடா, இதெல்லாம் வெறும் கனவுதான். பகுதி நேர அரசியல்வாதிகளை அகற்றுங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஆமா, நம்ம ஒரு கட்சி வச்சிருந்தோம்ல, அந்த கட்சியோட பேர் என்னது? மறந்துருச்சு. தலைவர நம்ம கட்சி பேரு ஏதோ ஏதோ தற்குடி வெட்டி குடோனோ என்னமோ வரும். டிவிக்கே நினைக்கிறேன். 2 கட்சிக்கு இடையில தான் போட்டியே. ஒன்னு தற்குறி வெட்டி குடோன், இன்னொன்னு டிவிகே. லேப்டாப் இப்ப ஏன் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு. ஆமா, காலை உணவு திட்டம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. ஓட்டுக்கா? அதுவும் ஓட்டுக்கா? சார், தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் நலவாரியம் மறுவாழ்வு மையங்களை உருவாக்கியவர் கலைஞர். ஓட்டு இருக்கா உங்களுக்கு? இந்த இன்னைக்கு மெரினா பீச்ல வீடற்றவர்கள் தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கா? அவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குது? எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குது? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்தியாவில் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அங்க போதாம இருக்கு, குறைபாடு இருக்கு, சிக்கல் இருக்கு, சுட்டி காட்டுங்க. எல்லாத்தையும் ஓட்டுக்காக தான் செஞ்சாங்கன்னா எதை ஓட்டுக்காக செஞ்சாங்க? அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. நீங்க சரி, ஓகே, ரைட். ஏதோ எல்லாத்தையும் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்ப எதையும் கொண்டே வரப்படாதா? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஓட்டுக்காகவாது பாஜகவை கண்டீங்களா? நடுராத்திரியில் அசந்து தூங்கும் விஜய் எழுப்பாமலே என்ன செய்வார்? நல்லா இருக்கா? போடட்டா? வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். விஜய் தான் பிடிக்கும். போடட்டா? இவருக்கு இதான் வேலை. நான் வந்து விஜய் ரசிகர், ஆனா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். ரசிகரா தான் இருப்போம், தவிர அவருக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன். சாப்பிடுற நாட்டுல இருக்கலாம், காட்டுல இருக்கலாம் 1000 புலி, ஆனா இந்த புலி
ஆனா இந்த புலி ஏமாத்துற புலி, எதுக்கும் உதவாத புலி, வாய் பேசா புலி, வரியைப்பு புலி. இது வீட்டை விட்டு வெளியே வராத புலி, இது வீட்டுக்கே கூட்டு ஆறுதல் சொல்லும் புலி. இது 41 பேரை கொன்ன புலி, இது 40 நாள் கழிச்சு வெளியே வந்த புலி. இது கீழ்த்தளவும் புலி, இது கேரவன் மேல தாவும் புலி. இது மலமேறும் புலி, இது மடக்கு மூடி புலி. இது பாஜகவை பத்தி பேசாத புலி, பாசிசத்தை நோக்கி நடபோடும் புலி. இது கொள்கை இல்லா புலி, இது மக்களுக்கு தொல்லையான புலி. இது ட்வீட் போடும் புலி, இது டெல்லியில மண்டி இட்ட புலி. இது பிரஷ பார்த்தா பதும்பும் புலி, இது பிளைட்ட பார்த்தா பாயும் புலி. இது கரூருக்கு போடாத புலி, ஆனா மலேசியாவுக்கு போட புலி. இது டைமுக்கு வராத புலி, இது சிபிஐல தானு ஆஜரான புலி. இது அரசியல்ல நடிக்கிற புலி, இது நடிப்புல அரசியல் பண்ற புலி. ஆக மொத்தத்துல இது ஆச்சரிய புலி. கட்சி பேரு தவக்கா, கட்சிக்காரன் பேரு தற்குறி, களவாணிக சின்னமோ மடக்கூதி, மடக்கூதி 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 மடக்கூதி. பனையூரு பண்ணையாரு படுத்துக்கீனே கிடப்பாரு, குத்தாடிக்கு 2 ஜாலா, 1 முட்டா பீஸு, 1 முரட்டு பீஸு, ஆக மொத்தம் ஆமா ஆளு அத்தனையும் லூசு. அத்தா அப்பன் கூட இல்ல கழட்டி விட்டுட்டான், பொன்னாடி புள்ள கூட இல்ல துரத்தி விட்டுட்டான். ராத்திரி பகல போதையில புரண்டு கேடப்பான், பயந்தான் கோழி பாய நெல்லிக்கு பம்முவான். மனுஷனாட நீ பொண்ணு நாயகானி தற்குறி, ஓட்டு கேட்டு வரு வெள்ளை இருக்குடா கிருக்கா கச்சேரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி, ஆரம்பத்துல பேசும்போது மைக்கு, சாரி, எனக்கும் அந்த மைக்குக்கும் எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரா அந்த மனுஷன்? எங்க அண்ணனை பார்க்க வந்தேன் गाइस, செம்ம ஸ்பீச். காத்தடிச்சதும் பேப்பர் பறந்துருன்னு கொஞ்சம் சர்க் ஆயிட்டாரு. ஒருத்தன் அண்ணனுக்கு பாசமா கிஸ் கொடுக்கறான். அண்ணா அதை பார்த்துட்டு கீழே இறங்கடா முண்டகாலப்பன்னு திட்டினாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல பிஜேபி கிட்ட அடகு வச்சுட்டு இதுல நீதி வெல்லும் கூதி வெல்லும்னு டயலாக் வேற. விஜயனாக்கு ஓட்டு போடலான்னு பார்த்தேன், ஆனா சொல்றாங்க உனக்கு ஜெட்டியே ஒருத்தர் போடணும், நீ எங்க ஓட்டு போட போறன்னு ஒரே அசிங்கமா போச்சு. ஆட்டுவியா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. 1 டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. என்னைக்காவது முதல்வரோ பிரதமரோ பட்ஜெட் வாசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. முதல்வர் வாசிச்சாரு? பட்ஜெட் வாசிக்கிறது இல்ல, பட்ஜெட் பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் வாசிப்பார். சூப்பர். ஏன் பிரதமரோ முதல்வரோ வாசிக்கல? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் தனி பணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடண்டா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துல இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை. நாம் ஒவ்வொருக்கும், நம் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது.
நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம்ன்ற என்னன்னே தெரியாது. எங்க போனாலும் அங்க ஒரு கலக்குவோம் அந்த ஊரை. சிங்கம்டா சிங்கம்டா சிங்கம்டா. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். மலேசியாவிலிருந்து விமானத்தில் திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட அணில் குரங்கை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இஸ் வெரி ராங் அங்கிள். அவராத அங்கிள் தானி தாத்தாடா, தாத்தா விக்கி வச்ச தாத்தாடா, நீ விக்கி வச்ச தாத்தா விக்கிய கைட்டு வச்சு வாடா. போதும். மை டியர் அங்கிள், மை டியர் அங்கிள், மை டியர் அங்கிள். சிஎம் சார், சிஎம் சார். என்ன தலைவா இதெல்லாம் தேவையா சொல்லு? எதுக்கு இந்த மாதிரி ரீல்லாம்? ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன், நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்து பத்திரமா வந்து சாரி. நிறுத்த. 3வது தெருவுல தான் சாவு, மணியில போய் கத்தி நிப்போம். அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதராஜ. நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? மலேசியால இருக்கவங்களுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்குன்னா, எம்பசில போய் ஓட்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் கனடால இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அவங்க ஒரு என்வலப்ல போட்டு கொடுத்துருவாங்க, அது அவங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் போஸ்டல் ஓட்ல டிஎம்கேக்கு தான் லீட் அதிகமா இருந்திருக்கு. அவங்க தான் போடுவாங்க இந்த அரசாங்க வேலையில இருக்கவங்க. இப்ப நமக்கு மாறுறாங்க. உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. மூஞ்ச பத்தியா புடிங்க விட்ட பல்பு மாதிரி போடா சாடிஸ்ட். இதெல்லாம் ட்ரெயின்ல அடிபட்டுதான் சாவு. 10 லட்சம் சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. சந்திக்க மாட்டீங்க, அக்கப்படுறீங்களா? இங்க பாருங்க, முடிய பாருங்க, கட்டிங்க இப்படி இருக்கு. செதறுதுடா இதெல்லாம். அசிக்கு பயங்கரமா இருக்குடா இது. மக்கா மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உத்தரப்பட்டி. தலைவருடைய சின்னம் விசில்னு சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். கல்யாணம் நடக்கிறா காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னது. எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சுட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் ஐடியா கிடையாது. அண்ணா, கோடைக்காலம் வந்து 2026 மட்டும் தான் வந்துச்சா? 25ல ஒரு கோடைக்காலம் வந்தது, 24ல வந்தது, 23ல வந்தது, 22ல வந்தது, 21ல வந்தது. அப்பெல்லாம் அவர்களுக்கு கோடைக்காலம் கண்ணுக்கு தெரியாம தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, இந்த நேரத்துல வந்து அவங்க கோடைக்காலம் உதவித்தொகைன்னு 2000 ரூபாய் கொடுப்பது என்பது வாக்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு காசாகத்தான் நாங்க பாக்குறோம். இன்னொன்னு, காதலர் தினத்துக்காக இத்தனை படம் விடுறாங்களாம். ஏன் போன வருஷம் காதலர் தினத்துக்குலாம் இத்தனை படம் வரல? உயிர்நூறு ரிச்சா என்ற படத்தை காதலர் தினத்துக்கு டிஆர் பிளான் பண்ணோன்னதான் இவங்களுக்கு எல்லாம் காதலர் தினம் ஞாபகம் வருமா? சீண்டி பாக்குறீங்களா? தனிச்சு நின்று ஜெயிச்சிருங்களா? ஜெயிப்பானா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர் எல்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார்? கூட்டணி ஜெயிச்சு 77ல கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. தனிச்சு நின்று யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 97ல கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவா. இப்போ அவங்க இல்ல தலைவா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.